என் பேர் ஆறுமுகம். நான் மயிலாப்பூர் வெங்கடேஸ்வரா அகரகா ஸ்ட்ரீட்ல கோவில் வைத்து வழிபட்டு கொண்டிருந்தேங்க. என்னுடைய வாழ்க்கையில நகை, பணம், வாகன வசதிகள் அதிகரிக்க தொடங்கினது. நான் ஆரம்ப நாட்கள்ல ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு தெரியும், மயிலாப்பூர் பகுதியில ஆறுமுகம் வீடுனாலுமே எங்க வீட்டை கொண்டு வந்துருவாங்க. ஆறுமுகம்னாலுமே என்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. பயங்கரமான ரவுடிசம் பண்ணி கொண்டிருந்தேன். இப்படி இருந்த நான் ஒரு நாளளவுல கோவிலுக்குள்ள நான் நுழைய ஆரம்பிச்சேன். கோவில் பாத்தீங்கன்னா முதலாவது ஒரு சிறிய கோவில் கட்டினேன். அந்த கோவில் நாளளவுல பணங்கள், வாகன வசதிகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய கோவிலை இடிச்சிட்டு, சின்ன கோவிலை இடிச்சிட்டு பெரிய 10.25 அடியில ஒரு கோவிலை கட்டினேன். நாளளவுல இன்னும் பணங்கள், நகைகள் அதிகரிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த கோவில் பக்கத்துல இன்னொரு கோவில், விநாயகர் கோவில், மும்மூர்த்தி விநாயகர் கோவில், பாடிகாட் முனீஸ்வரர் கோவில், மொத்தம் 3 கோவிலை கட்டி வழிபட்டேன். இந்த கோவில்களையும் நீங்க பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில நிறைய பணங்கள், வாகன வசதிகள் இப்படி இருந்த என்னுடைய வாழ்க்கையில நிறைய செய்வினைகள் தொடங்க ஆரம்பிச்சேன். செய்வினைக்கு அதாவது என்னுடைய பேரை தக்க வச்சுக்கிறதுக்காக, அந்த இடத்துல நான் பிரபலமா வாழ்வதற்காக செய்வினை செய்ய தொடங்கினேன். முதலாவது எனக்கு டைம் பாஸுக்காக செய்வினை செய்வேன். என்ன டைம் பாஸுக்காக செய்வினை செய்வேன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த திருவிழாக்களை கொண்டு வரும்போது எனக்கு இந்த மாலை வேணும், எலுமிச்சம்பழை வேணும், என்னுடைய அர்ச்சனை தான் முதல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன்றாங்க. அப்படியாப்பட்ட ஆட்களுக்கு நான் கை கால் விழுந்து போற அளவுக்கு, கை கால் வீங்குறதுக்கு சும்மா டைம் பாஸ்க்கு நான் செய்வினை செய்வேன். இப்படி செய்வினை செய்துட்டு இருந்த நான் ஒரு நாளளவுல அதிகமா செய்வினை செய்ய ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கையில செய்வினைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அதிகமான திருவிழாக்கள் எடுக்க ஆரம்பிச்சேன். மாதத்துக்கு மாதம் அமாவாசை ஊர்வலம் நான் எடுக்க ஆரம்பிப்பேன். இதுல அநேக இடங்கள்ல நான் பிரபலமாக ஆரம்பிச்சேன். அநேக இடங்கள்ல இருந்து, அநேக ஊர்கள்ல இருந்து என்னை தேடி வருவாங்க. தீ மிதிக்கிறதுக்கு ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க. தீமிதி திருவிழா. என்னிடத்துல நிறைய பணங்கள், நகைகள், வாகன வசதிகள் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. என்னிடத்துல நிறைய பேர் குறி கேட்க வருவாங்க. நிறைய இடங்கள்ல இருந்து குறி கேட்க வருவாங்க. இப்ப நிறைய பேர் நிறைய இடங்கள்ல போய் குறி கேட்கறாங்க. பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சிச்சுன்னா குறி கேட்க போயிடுறாங்க. அருள் வாக்கு கேட்க போயிடுறாங்க. இல்ல குடும்பத்துல பிரச்சனைன்னு சொன்னா குறி கேட்க போயிடுறாங்க. பிள்ளைகள் மத்தியில பிரச்சனைன்னு சொன்னா குறி கேட்க போயிடுறாங்க. பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க யாராவது ஒருத்தரை தேடி போறாங்க. அந்த மாதிரி என்ன நிறைய பேர் தேடி வந்த நாட்கள் உண்டு. நான் நிறைய பேருக்கு குறி சொன்ன நாட்கள் உண்டு. நான் எப்படி குறி சொன்னேன், எப்படி நான் என்னுடைய சாமியார் என்கிற இடத்தை, மந்திரவாதியா பூசாரியா இருந்த இடத்தை சாமியாரா தக்க வச்சிருந்தோம். சாமியாரா இருந்த இடத்தை மந்திரவாதியா தக்க வச்சிருந்த காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, என்னிடத்துல நிறைய பேர் வருவாங்க. நான் குறி சொல்ல தொடங்குவேன். இந்த மாதிரி எல்லாம் நான் செய்துட்டு இருந்தேங்க. அது மாத்திரம் இல்ல, நிறைய கிராமங்கள்ல என்ன வரவேற்பாங்க. அநேக கிராமங்கள்ல, சுவாமி நீங்க வந்து போனீங்கன்னா போதும், எங்க கிராமத்துக்கு வந்து போனீங்கன்னா போதும், ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஒரு கோவில் நெய்வேதியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள் நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா போதும் சுவாமி, நீங்க வாங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நாங்க செய்யறோம், எல்லா வசதிகளும் நாங்க ஏற்படுத்தி தரோம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நான் போவேங்க. நிறைய பேர் சொல்றாங்க மை இருக்குது, கேட்டா எனக்கு செய்வினை செஞ்சு வச்சிருக்காங்க, என் குடும்பத்துல மை போட்டு செய்வினை செஞ்சு வச்சிருக்காங்க, வயிற்றுல மை இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய காரியங்கள் சொல்றாங்க. நீங்க ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க. எனக்கும் மையனதுமே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நாளையில இந்த மைய எப்படிதான் இருக்குன்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இந்த மைய எடுக்கணும்னு சொல்லி நிறைய விதத்துல நான் முயற்சி எடுத்த முடியல. ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க தலைச்சம் பிள்ளைங்க மண்ட ஓட்டுல இருந்து மை எடுக்கிறாங்க, எங்க தலைச்சம் பிள்ளைங்க செத்தாலும் மந்திரவாதிக்கு தெரிஞ்சிருன்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் ஒரு கேள்வி. எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா, முதலாவது எங்க வீட்டுல ஒரு அசம்பாவம் நடந்ததுன்னு சொன்னா, எங்க வீட்டுல முதலாவது எங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் எங்க தெருவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் எங்க முறைமைப்படி தாரத்தப்பட்டு அடிக்கிறவங்களுக்கும் ஜோடிக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்தும். கடைசியா நாங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, சுடுகாட்டுல போய் பதிவு பண்ணணும். சுடுகாட்டுல பதிவு பண்ணும்போது ஆனா பெண்ணான்னு பதிவு பண்ணணும். அவங்க எப்படி இறந்தாங்கன்னு சொல்லி பதிவு பண்ணணும். ஆனா பெண்ணா இவங்க எத்தனையாவது பிள்ளைன்னு பதிவு பண்ணணும். அப்ப தலைச்சம் பிள்ளைங்கன்ட்டு அங்க பதிவு பண்ணும்போது வெற்றியாக இருப்பாங்க. நீ குழி எடுக்கிறதா இல்ல நீ எரிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தப்பான்னு சொல்றதான்றது அவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது, இந்த தலைச்சம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி வெட்டியானுக்கு தெரிஞ்ச உடனே வெட்டியான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சாமி நல்ல பொம்மை வந்திருக்குது, எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னுவாங்க. சரிப்பா குடு, எவ்வளவுன்னா இந்த ரேட்டு, சரி எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு முதல் அனுபவம். மை இருக்குதுன்னு சொல்லி ஆர்வமா அந்த தலைச்சம் பிள்ளைங்க மண்டைய வாங்கி வீட்டுல எடுத்துட்டு போய் உடைச்சு பார்த்தா பெரிய அதிர்ச்சி. நான் கொஞ்சம் தான் இருக்குன்னு பார்த்தேன், நிறைய இருந்தது. மை இல்ல, பொய். நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்போ இதுல மை இல்லைன்றது முதல் ஒரிஜினமா நான் தெரிஞ்சுக்கினேன். இப்போ நிறைய பேருக்கு மை நான் கொடுக்கவும் ஆரம்பிச்சேன். எப்படி மை கொடுக்க ஆரம்பிச்சேன்னு பாத்தீங்கன்னா, அப்ப பாத்தீங்கன்னா 75 பைசா 1.25 ரூபா மை டப்பா. நான் சொல்றது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். 9 வருஷத்துக்கு முன்னாடி 1.25 ரூபாய் கண் மை டப்பா வாங்கி அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் உங்களுக்கு செய்யறதுக்கு நான் பயிற்சி கொடுக்கல, வீட்டுல போய் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் விபூதி, ஜவ்வாது, கொஞ்சம் மைதா போட்டு நான் தனியா ஒரு டப்பா ரெடி பண்ணி
இழைச்சு அதை இழக்க 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 திக்காயிடும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டா நீங்க எப்ப எடுத்தாலும் கொஞ்சம் மெது மெதுன்னு இருக்கும், அது லெகுவா இருக்கும், நீங்க விட்டும் பொழுது சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுத்த உடனே இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி நான் 1 லட்சம் 1.25 லட்சம் வித்திருக்கிறேன். பெரிய பெரிய பிசினஸ் மேனுக்கெல்லாம் வித்திருக்கிறேன். இதையும் நம்பி நிறைய பேர் வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இப்படிதாங்க மை எடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா மண்டை ஓட்டுல இருந்து மையம் கிடையாது, அதுல எந்த ஒரு தந்திரமும் கிடையாது, எல்லாமே மனுஷனால் உருவாக்கப்பட்ட தந்திரங்கள். நான் நிறைய இடங்கள்ல பிரபலமாக ஆரம்பிச்சேன். நான் எந்த இடத்துல முதலாவது இருந்தேன்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் வெங்கடேஸ்வர அகரகார ஸ்ட்ரீட்ல நான் வசிச்சு வந்தேங்க. என் பேர் மீண்டும் சொல்றேன், என்னுடைய பேர் ஆறுமுகம். என் உடன் பிறந்தவர்கள் 5 பேரு. என்னுடைய அக்கா பேருக்கு மாறி, என்னுடைய சின்ன அக்கா பேரு அஞ்சால, அண்ணன் பேரு ராஜா, என் தம்பி பேரு சரவணன், எங்க அப்பா பேரு தேவராஜ், எங்க அம்மா பேரு கன்னியம்மாள். சென்னையில நிறைய பேருக்கு எங்களை குறிச்சு நல்லா தெரியும். எங்க அப்பா பாத்தீங்கன்னா இந்த 1 நம்பர் சீட்டு எழுதிட்டு இருந்தவர், நல்ல வசதியா இருந்தவர். எங்க அம்மா அநேகருக்கு உதவி செய்யக்கூடியவங்க. இப்படி இருந்த நான் மாந்திரிகத்துல அதிகரிக்க ஆரம்பிச்சேன். நாளளவுல எங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் வியாதி நிமித்தம் அவங்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க. அந்த அட்மிட் பண்ணிருந்த அவங்களுக்கு அந்த இடத்துல கிறிஸ்தவங்க வந்து ஜெபிச்சு இருக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே அவங்களுக்கு கேன்சர் கட்டி குணமாயிடுச்சுன்னு சொல்லி எங்க அம்மா ஒரு கதையை ஒண்ணு சொன்னாங்க. எனக்கு கபீர்னு வரப்பிடுச்சு. இவ்வளவு மாசமா இருக்கிற கேன்சர் கட்டி ஏறக்குறைய 8-9 மாசமா இருக்கிறது, முத்தி போயிடுச்சுன்னு சொன்ன கேன்சர் கட்டி ஒரு கிறிஸ்தவங்க வந்தாங்களாம், ஜெபிச்சாங்களாம், குணமாயிடுச்சான். எங்க அம்மா கேட்டேன், இந்த கதைலாம் நல்லா இருக்குதுமா, இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு கேன்சர் கட்டி குணமாயிடுச்சு, அதனால நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறேன், ஞானஸ்தானம் எடுக்க போறேன்னு சொன்ன உடனே எனக்கு வெறித்தனமான கோபம் வந்தது. எங்க அம்மாவை நான் அந்த நாள்ல இருந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தவிர்க்க ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு நல்ல பழங்கள் கொடுக்கணும், அதெல்லாம் தவிர்க்க ஆரம்பிச்சேன். இது எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன், இதெல்லாம் பொய், இதெல்லாம் உண்மை கிடையாது, இது வெளிநாட்டு தெய்வம் சொல்லி அவங்க எங்க அம்மாட்ட சொல்லும்போது எங்க அம்மா ஏத்துக்கவே இல்லை. அதனால மார்கழி மாசத்துல அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்காதனால அவங்க நைட்ல வெளியே படுக்க ஆரம்பிச்சாங்க. வெளியே படுத்தாங்க. நைட்டு 1:45 மணிக்கு வந்து ஜனங்க சொல்றாங்க, அம்மா இறந்துட்டாங்க. அங்க படுத்துட்டு இருக்கவங்க சொல்றாங்க, உங்க அம்மா படுத்திருந்த இடத்துல இறந்துட்டாங்கப்பான்னு சொன்ன உடனே என்னால ஜீர்ணிக்க முடியல, சுதாரிக்க முடியல. எங்க அம்மா இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வெறித்தனமான கோவம். இது வந்து நான் என்னோட 4 செவத்துக்குள்ளது மாத்திரம் இல்லைங்க, எங்க வீட்டு பக்கத்துல அத்தனை பேருக்கு தெரியும். நான் அட்ரஸ் சொல்லி இருக்கிறேன், நீங்க விசாரிச்சு பாருங்க. இவ்வளவு ஒரு நான் பக்தி வைராக்கியம். நான் 15 விதமான படையில போடுவேன், 15 விதமான நெய்வேதியம் எடுப்பேன், 15 விதமான திருவிழாக்கள் எடுப்பேன். கத்தி மரம் ஏறுறதுல இருந்து தீ மிதிக்கிறதுல இருந்து மாதம் ஊர்வலம் திருவிழாக்கள் எடுப்பேன். நான் எத்தனை திருவிழாக்கள் எடுக்கிறேன்னு சொல்லி நீங்க புகைப்படத்தை பார்க்கலாம். நான் சாதாரணமா மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ஒப்பிட்டு நான் திருவிழாக்களை கொண்டு வருவேன். அவ்வளவு பெரிய கூட்டத்திலேயே அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் வரும்பொழுதே நான் மாலையோட நிற்கிறத நீங்க பார்க்கிறீங்க. லட்சக்கணக்கான கூட்டத்தின் மத்தியிலேயே மண்டோடு மாலையோட இருக்கிறேன்னா என்னுடைய தனிப்பட்ட பூஜனம்ல நான் எப்படி இருந்திருப்பேன் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு வெள்ளி பொருட்களும் தங்க பொருட்களும் எனக்கு குப்பை மாதிரி இப்படி ஆடம்பரமா சேர்த்து வைத்திருந்தாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. இன்னொரு பட்சத்துல நான் திருமணம் செய்யறதுக்கு ஆயத்தப்பட்டேங்க. எதனால நான் திருமணம் செய்தேன்னு பார்த்தா முதல்ல ரிலேட்டிவ் தான். நான் திருமணம் செய்த என்னுடைய மனைவி பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல சொந்தம் தான். எப்படி சொந்தம் பாத்தீங்கன்னா, நாங்க பொண்ணு கொடுத்திருக்கோம், அதாவது அவங்க அண்ணனுக்கு என்னுடைய அக்காவை கொடுத்திருக்கிறோம். எங்க அக்காவை கொடுத்த உடனே அவர் நல்லா வச்சிருப்பாருன்னு பார்த்தா நாளளவுல அவர் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரு. சரி, நான் நிறைய விதத்துல சொல்லி பார்த்தேன், நிறைய விதத்துல அடிச்சும் பார்த்தேன். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஏன்னா என்னை குறிச்சு சென்னையில நிறைய பேருக்கு தெரியும். சென்னையில என்ன தெரியாத ஆட்கள் கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு சில இடங்கள்ல நான் சாமியாரா இருந்தது, என்னுடைய புகைப்படத்தை வச்சு வணங்கிட்டு இருக்கிறவங்க இன்னமும் இருக்கிறாங்க. நான் இப்போ கிறிஸ்துக்குள் வந்தது யாருக்கும் தெரியாது. இன்னமும் என்னுடைய மந்திரவாதியா இருந்த அந்த மண்டோடு மாலை போட்டிருக்க புகைப்படத்தை வச்சு வணங்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. எதுக்காக இந்த காரணம் சொல்லணும்னா, என்னுடைய அக்காவை அடிக்கிறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசம் இதை நான் ஸ்டாப் பண்றதுக்கு எத்தனையோ விதத்துல நான் முயற்சிகள் எடுத்தேன். பேஷன் வாசல்ல வெட்டினேன், எத்தனையோ காரியங்கள் நான் செய்தேன். இப்படி எல்லாம் அவங்களுக்கு திருத்த முடியல. சரி, இதை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா சொன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தது. அந்த தங்கச்சி நான் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எங்க அக்காவை அவர் 2 அடி அடிச்சாருன்னா இவங்க தங்கச்சி 4 அடி அடிப்பேன். அவரு கை நீட்டினாருன்னா நான் கால் நீட்டுவேன். ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நான் கொடுமைப்படுத்தின உடனே அவரு அடிக்கிறது நிறுத்திட்டாரு. இந்த மாதிரி அவங்கள சால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா என் மனைவி நான் அதுக்கப்புறம் நான் சித்திரவதைப்படுத்த ஆரம்பிச்சேன். எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு பழக்கம் என் மனைவி சித்திரவதைப்படுத்துறதுதான்.
ஏன் சித்திரவதைப்படுத்துறேன்றத நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கும் உங்களுக்கு நான் அதுக்குரிய விளக்கத்தை நான் கொடுப்பேன். என் மனைவி பாத்தீங்கன்னா சாதாரணமா அடிக்க மாட்டேன். ஒரு சிலர் மனைவி அடிக்கிறதுக்கு டக்குன்னு கையை நோக்கிடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. நான் என் மனைவி எவ்வளவு அன்பா பாத்துட்டு இருந்தேன்றது உங்ககிட்ட நான் சொல்றேன். என் மனைவி அடிக்கிறதுக்காக நான் பர்மா தேக்கில மரத்தை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மரம், மனைவியாச்ச சாதா மரத்துல அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி பர்மா தேக்கில மரத்தை வாங்கி நான் கடைஞ்சி எடுத்துட்டு வந்து என் மனைவி அடிக்கும் பொழுது என் மனைவி சொல்லுவாங்க, வாயில துணியை வச்சுட்டு அடிங்க, என்னால சத்தத்தை அடக்க முடியல, வலி தாழ முடியல, நான் கத்திட்டேன்னு சொன்னா உங்களுக்கு அசிங்கமாயிடும், உங்க பேர் கெட்டு போயிடும், அதனால வாயில துணியை வச்சுட்டு அடிங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே என்ன பண்ணேன், என் மனைவியாச்சா அவங்க கேட்கறாங்க, விருப்பப்பட்டு கேட்கறத நான் செய்யணும் இல்ல, அதான நல்ல கணவனுக்கு ஒரு அழகு. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், நல்ல துணியை எடுத்து வாயில வச்சு கட்டிட்டு அடிப்பேன். அடிக்கும் பொழுது நான் பாத்தீங்கன்னா சாதாரணமா இந்த மாதிரி சதையான இருக்கிற இடத்துல அடிக்க மாட்டேன். கரெக்டா மூட்டு ஜாயிண்ட் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அடிப்பேன். அடிக்கும் பொழுது வலி தாழ முடியாம அவங்க கதறுவாங்க, சத்தம் வராது, ரத்தம் கண்ணுல வரல, அந்த அளவுக்கு கண்ணுகள்லாம் செவுந்துரும். அடிச்சு 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 சித்திரவதைப்படுத்துவேன். அடிச்ச இடத்துல அடிக்கும் பொழுது அந்த நீர் கொப்பளம் இதெல்லாம் பிச்சுட்டு ஊத்தும். அது ரொம்ப நான் ரசிப்பேங்க. இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நாளளவுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாய்சன் கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். பாய்சன் சாப்பிடுற சாப்பாட்டுல பாய்சனை கலந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். எதனால நான் பாய்சனை கலந்து கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து நிறைய காரியங்கள் எனக்கு பிடிக்காத காரியங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. பாய்சனை கலந்து கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு செத்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா குத்துவழக்கு மாரி இருப்பாங்க. என்னதான் பண்றது, அப்ப சரியில்லை பொழுது, பாய்சன் பவர் இல்ல பொழுது நான் அப்படி நினைச்சிட்டு அதுக்கப்புறம் என் மனைவி கிட்ட சொன்னேன், எம்மா என் புண்ணியவதி, நான் என்ன பண்ணேன், நீ தூக்கு மாட்டிக்கடா அம்மான்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு தூக்கு மாட்டிக்கிறதுக்கு சுருக்கு போட தெரியாதுன்னாங்க. சுருக்கு கூட போட தெரியாதா? சரி, இவ்வளவு அப்புறாணியா இருக்கிறேன்னு சொல்லி என்னால முடிஞ்ச மனைவிக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சுருக்கு போட்டு தொங்கி பார்த்தேங்க. நான் தொங்கி பார்த்தேன். கழுத்தை விட்டு தொங்கிட்டு மாட்டிக்கிட்டு யாரு முடிக்கிறது, கையை விட்டு நான் தொங்கி பார்த்தேன். கரெக்டா என்னுடைய வயிற்று என்ன போலதான் என்னுடைய மனைவியும் இருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவங்க தொங்குறாங்க, நல்லா பார்த்துட்டு போயிட்டேங்க. வரும்போது செத்து இருப்பாங்க, வீட்டு வாசல்ல ஜனங்க அழுவாங்கன்னு பார்த்தா திரும்பி வந்து பார்க்கிறேன், அதே போலதான் இருக்கிறாங்க. எங்க குத்துவழக்கு போல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு எவ்வளவு ஒரு வயிற்றுச்சலா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நிலையில யாருனா இருந்திருக்கீங்களா? இந்த அளவுக்கு நான் கொடுமையை அனுபவிச்சிருக்கிறேங்க. ஆமாங்க, எத்தனை வாட்டி மரணத்துக்காக அவங்களை ஆயத்தப்படுத்தின, ஒரு வாட்டி கூட சாகல. சரி, இப்படி இல்லாம சாப்பிடுறது விஷயத்துல அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன். சாப்பிடுறது நான் வந்த பிறகுதான் சாப்பிடணும். நைட்டு 1 மணி ஆனாலும் நான் வந்த பிறகுதான் சாப்பிடணும். அப்ப அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு அவங்க அதெல்லாம் ரெடியா இருப்பாங்க. சாப்பிடுறது நான் வந்த பிறகுதான் சாப்பிடணும். நான் சாப்பிட்டு நான் அவங்களை சாப்பிட விட மாட்டேன், எடுத்துட்டு போய் டாய்லெட்ல கொட்டிடுவேன். இந்த மாதிரி கொடுமைப்படுத்துவேன். 2வது பட்சம் நான் வந்த பிறகுதான் தூங்கணும். அது வரைக்கும் தூங்கலாம். எப்படி தூங்கலாம்னு பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு தூங்கணும். அப்படி அசந்து படுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களை தட்டி எழுப்ப மாட்டேன், தண்ணி ஊத்த மாட்டேன். ஒரு ஒயர் எடுத்து கரண்ட்ல பிளக் பாயிண்ட்ல கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு கம்பியை பிரிச்சு கால் கட்ட விரல் நகத்துல கொடுப்பேன். துடிச்சு எழுந்திருப்பாங்க. துடிச்சு எழுந்திருந்து நெஞ்சு தடையோட சொல்லுவாங்க. நான் தலகாணி எடுத்து அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய கொடுமைப்படுத்திருக்கிறேன். என் மனைவி ஒவ்வொரு நாளும் சித்திரவதைப்படுத்திட்டே இருந்தாங்க. எனக்கு பிடிக்காத காரியங்களை அவங்க செய்யறாங்க, எனக்கு அருவருக்கக்கூடிய காரியங்களை செய்யறாங்க. இப்படி செய்துட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா நான் பயங்கர பக்தி வைராக்கியம். நான் செய்யாத காரியங்கள் கிடையாது, நான் செய்யாத தூபாரதனை கிடையாது. இப்படி ஆடம்பரமான வாழ்க்கையில இருக்கிறேன். அநேக இடத்துல சாமியார்ன்ற ஒரு போஸ்டிங்ல இருக்கிறேன். அநேக இடங்கள்ல என்ன வர வைப்பாங்க. நிறைய அரசியல்வாதிகள் முதல் அரசாங்க அதிகாரிகளுக்கு, நிறைய முக்கியமான திரைப்பட இயக்குநர்களுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் நிறைய காரியங்கள் நான் செய்து கொடுத்திருக்கேன். யார் பேர் சொல்ல விரும்பல. நிச்சயமா அவங்களும் கண்டிப்பா இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஏன்னா என்னுடைய நிறைய பேரு, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி நிறைய பேரு பலவிதமான உதவி செய்யற வந்துடுங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் பண்றாங்க. மறைமுகமான காரியங்களை நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கும் தெரியுங்க. என்னுடைய நிறைய எவிடன்ஸ் நீங்க பாப்பீங்க. மண்டோடு மாலை போட்டுட்டு இருக்கிறது, நான் கட்டின கோவில்கள், நான் என்னென்ன செய்துட்டு இருந்தேன். 2வது பட்சம் என் மனைவி எப்பொழுதுமே மஞ்சள் புடவையில தான் இருப்பாங்க. அதையும் நீங்க பாப்பீங்க. மஞ்சள் புடவை தான் கட்டி அவங்க எப்போதுமே மஞ்சள் புடவை தான் இருப்பாங்க. பக்தி வைராக்கியம். அந்த பக்தி வைராக்கியத்துல என் மக பாத்தீங்கன்னா என்னுடைய வண்டி சவுண்ட் கேட்டாலும் ஓடி போய் ஒளிவாங்க. நான் சொல்றது 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வண்டி சவுண்ட் கேட்டாலும் ஓடி போய் ஒளிவாங்க. நான் என் மனைவி அடிக்கும் பொழுது என் மக வாயை திறக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அடிச்சு அப்படி அழுதாங்கன்னா அவங்களை ஒண்ணு பண்ண மாட்டேன். காலை 2 காலையும் பிடிச்சி தூக்கி டாய்லெட்ல அடிப்பேன், இல்ல செவுத்துல அடிச்சிருப்பேன். இந்த மாதிரி பண்ணுவேன். என் மனைவிய தலையை பிடிச்சிட்டு அப்படியே செவுத்தெல்லாம் அடிச்சு செவுத்துல 4 செவுத்துல இடிச்சுக்கிட்டே வருவேன். இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்துவேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்துறேன்
அப்படின்றதும் நான் உங்களுக்கு விளக்கம் நான் சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல நான் பிரபலமாக ஆரம்பிச்சேன். ஆடம்பரமான வாழ்க்கையில வர ஆரம்பிச்சேன். என்னிடத்துல செல்வாக்குகள் அதிகரிக்க ஆரம்பிச்சது, நகைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சது, பணங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது, ஆள்பலம், போலீஸ் பலம், ரவுடிஸ் பலம், இந்த மாதிரி நான் பிரபலமாக ஆரம்பிச்சேன். அந்த பகுதியில பெரிய இடத்துல நான் இருந்தேங்க. இப்படி இருக்கும் பொழுது என் மனைவி ஏன் கொடுமைப்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிடிக்காத ஒரு காரியம். என்னங்க ஒரு 2-3 வாட்டி நீங்க இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, பிடிக்காத காரியம் பிடிக்காத காரியம், அப்படி என்னதாங்க செய்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பைபிள் படிக்கிறாங்க. பைபிள் படிக்கிறது தவறா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏங்க, நீங்க இருக்கிற ஸ்தானம் வேற, நான் இருக்கிற ஸ்தானம் வேற. நீங்க வெளியே நின்று கையேந்தி நாங்க கொடுக்கிற நெய்வேத்தியத்துக்காகவும் தூபாரதனைக்காகவும் தீர்த்தத்துக்காக காத்திருக்கிறவங்க, நாங்க எல்லாமே கொடுக்கிறவங்க. நான் அந்த காரியங்களுக்காக நான் செய்வினை செய்யறதுலயும் வசியம் பண்றதுலயும் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய செய்துட்டு இருந்தேன். வசியம் பண்றவங்க வசியம் பண்றாங்க அப்படின்றாங்க, மையன்றாங்க. இதெல்லாம் சாதாரணமா ஏமாற்றக்கூடிய வேலைகள். உங்க கையில இருக்கிற 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் பணத்தை நான் சாதாரணமா உங்க கையில வாங்குவேன். வாங்கின கொஞ்ச நேரத்துல நீங்களே மறந்துடுவீங்க. அதாவது அந்த பணம் எப்படிதான் கொடுத்தோம், எங்க கொடுத்தோம், ஏது கொடுத்தோம் சொல்லி குழப்பங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்கிட்ட அப்படி உங்களுக்கு ஞாபகம் என்கிட்ட கேட்டாலும் நான் தரேன்னு சொல்லிட்டா கம்முன்னு எழுதிடுவாங்க. அவங்க மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டோம். நான் தாயத்து போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட், மந்திரிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட், என்னங்க ஒரு கிட்னி ஆபரேஷன் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட், கண் ஆபரேஷன் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட்ன்ற மாதிரி. இப்ப ஜனங்கள்லாம் இந்த தாயத்து, கயிறு, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நிறைய ஒத்து போவாங்க. அது ரொம்ப விருப்பமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நான் தகுதி எழுதி கொடுப்பேன். பிசினஸ் வாய்க்கிறதுக்காக, கடைகளுக்காக தகுதிலாம் எழுதி கொடுப்பேன். நிறைய காரியங்கள் பண்ணுவாங்க. நிறைய பணங்களை வாங்குவேன். நிறைய அது அதிகம் பாத்தீங்கன்னா பெண்களுடைய வாழ்க்கை, அநேக பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்க ஆரம்பிச்சது. நான் செய்யறது பாவம் தான். யாரும் என்கிட்ட சொல்லல. அதுக்கு அந்த உணர்வு வரல. நான் செய்யறது பாவன்றதே எனக்கு உணர்வு கிடையாது. நான் அந்த மாதிரி இடத்துல இருந்து பலவிதமான காரியங்களை செய்துட்டு இருக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா என் மனைவிக்கு இவ்வளவு சித்திரவதைப்படுத்தின காரணம் என்ன? பைபிள் படிக்கிறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினாலதான். அவங்க பாத்தீங்கன்னா சண்டே கிளாஸ், சிறு வயதுல சண்டே கிளாஸ் போன அனுபவம் இருக்கு. அதனால அந்த சத்திய வசனங்கள் கிரியை செய்ததுனால அவங்க பைபிள் படிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரியம், அருவருக்கக்கூடிய காரியம், அந்த காரியத்தை அவங்க செய்துட்டு இருந்தால இந்த சித்திரவதைகளை அதிகமா நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் அவங்களை சித்திரவதைப்படுத்த இப்படி செய்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு விரோதமாய் செய்வன செய்யறதுக்கு வந்தாங்க. அந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்கு விரோதமா செய்வன செய்யறதுக்கு நான் அதிகம் பணம் வாங்கல. நான் கொஞ்சம் இறக்கம் குணம் உள்ளவன்றதுனால, கொஞ்சம் இல்லைங்க நிறைய இறக்கம் குணம் உள்ளவன். அதனாலதான் அந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்கு விரோதமா செய்வன செய்யறதுக்கு நான் அதிகம் பணம் வாங்கல. வெறும் 50,000 ரூபாய் பணம் தான் வாங்கினேன். என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? வெறும் 50,000 ரூபாய் பணமும் 1.5 கிலோ வெள்ளியும் 113 கிராம் கோல்டும் வாங்கிட்டு செய்வன செய்ய தொடங்கினங்க. அவங்க இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் செய்வன செய்யறேன். நான் சாதாரணமா செய்வன செய்யும் பொழுது அவங்களுக்கு எந்த மாதிரி செய்வன செய்யணும்னு சொல்லி முதல்ல ஒரு பொம்மையை உருவாக்கிடுவோம். அந்த பொம்மையை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இந்த பொம்மையை வச்சுதான் கை கால் விழுந்து போகிறதா, இல்ல பைத்தியம் ஆகிறதா, இல்ல அவங்க ஆக்சிடென்ட் ஆகி சாகிறதா, இல்ல 19 நாட்களுக்குள்ள அவங்க குடும்பத்துல பல விதமான பிரச்சனை, சின்ன பிரச்சனை பெருசாக்கி அவங்களுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை டைவர்ஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிறதா, இல்ல ஒருத்தவங்களை அடிக்கும் பொழுது இறந்தாங்கன்னா அது அவங்க தாள முடியாம அவங்க போய் சூசைட் பண்ணிக்கிறது. இப்படி எல்லாம் நிறைய காரியங்களை நீங்க பாக்குறது இந்த பொம்மையை வச்சுதான் நான் நிறைய காரியங்கள் செய்வேன். இப்போ அவங்க பைத்தியமாகணும்னு சொன்னா தலைக்கு ரெடி பண்ணுவோம், கை கால் விழுந்து போகணும்னா காலுக்கு, கை விழுந்து போகணும்னு சொன்னா கைக்கு ரெடி பண்ணுவோம், கால் வேணும்னா காலு, வயிற்றுல பிரச்சனை அவங்க அந்த வயிறு வலி தாள முடியாம போய் சூசைட் பண்ணிப்பாங்க, வயிறு வலி தாள முடியாம அறுத்துப்பாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய பண்ணுவோம். இதெல்லாம் யாருக்கு அதிகமா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு செல்வந்தருக்கு, 2வது படிச்சு நல்லா முன்னேற்றத்துக்கு வரக்கூடியவங்க, உறவினர்கள் செய்வாங்க. அதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சொந்த சகோதரனுக்கு சகோதரியே செய்வன செய்யறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கிறாங்க. அம்மா அப்பாவுக்கு பிள்ளைய செய்வன செய்திருக்கிறாங்க. நான் செய்து கொடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய காரியங்களை நான் சக்சஸ்ஃபுல்லா செய்திருக்கிறேன். நிறைய மக்களுக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா செய்திருக்கிறேன். இந்த மாதிரி நான் செய்வன செய்யும்போது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அவங்க மென்டலா, அதாவது முதல் இறந்து போகணும்னா அவங்க சொத்தை விட்டு இறந்து போகணும். ஏன்னா சொன்னது கிறிஸ்தவ குடும்பம்ன்றதுனால எனக்கு வெறித்தனமான கோபம் செய்வன செய்யறேன். அவங்க இறந்து போகணும்னு சொல்லி செய்வன செய்யறேன். போன பொருட்கள் அத்தனையும் கருகிடுச்சு, என்னால ஜீரணிக்க முடியல. ஒருவேளை போற வழியில தீட்டு போட்டிருக்குமோ அப்படின்னு யோசிச்சு 3 நாள் காத்திருந்து செய்வன செய்யறேன். நான் செய்த செய்வன போன செய்வன திரும்பி ரிட்டர்ன் வந்துச்சு. மீண்டுமா 3 நாள் காத்திருந்து நான் செய்வன செய்யறேங்க.
அந்த செய்வன ரிட்டர்ன் வரும்போது கருகி ரிட்டர்ன் வந்தது. நான் வச்சிருந்த எந்தெந்த பொருள் எல்லாம் வச்சு செய்வன செய்தனோ அத்தனை பொருளும் கருகி போனதை என் கண்ணார கண்டேன். பிரமிச்சு போயிட்டேன். என்ன இது ஒரு ஆச்சரியமான காரியம். எத்தனையோ பேருக்கு நான் கை கால் விழுந்து பொருளுக்கு செய்வன செய்திருக்கேன். எத்தனையோ பேருக்கு நிறைய பிசினஸுக்காக செய்வன செய்திருக்கிறேன். பலவிதமான காரியங்கள் நான் செய்து கொடுத்திருக்கிறேன். ஒரு பிசினஸ் அழிக்கிறதுக்காக, ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நிறைய காரியங்கள் செய்திருக்கேன். எல்லாத்துக்குமே ஜெயம் கொடுத்த இந்த காரியங்கள் கிறிஸ்தவ குடும்பத்துக்கு விரோதமா ஏன் பலிக்கலன்னு சொல்லி எனக்குள்ள கேள்வி எழும்ப ஆரம்பிச்சது. அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் ஓடி போவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தேன். கடைசியில நான் ஓடி வர ஆரம்பிச்சேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க என்னைக்காவது பிச்சை எடுத்திருக்கிறீங்களா? என்னைக்காவது ஒருவேளை சாப்பாட்டுக்காவது யார் வீட்டு வாசல்லையாவது நின்று இருக்கிறீங்களா? உங்களுக்கு சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் இருந்து, எல்லா வசதிகளும் இருந்து பிச்சை எடுத்திருக்கீங்களா? நான் பிச்சை எடுத்திருக்கிறேன். என் மனைவி பிள்ளைகளோட பிச்சை எடுத்திருக்கிறேன். முதல்ல என் மனைவி தான் எனக்கு பிச்சை எடுத்து சாப்பாடு கொடுத்திருக்கிறாங்க. என் மனைவி சொன்னாங்க, வாங்க மாமியார் விட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க. சரி மாமியார் சேர்த்துப்பாங்களன்னு போனா நடுராத்திரி 12 மணிக்கு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க. என் பொண்ணு மட்டும் போதும்னு சொல்லி, என் மனைவி என்னோட வரேன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல நின்னாங்க. நான் சொன்னேன், நான் ரோட்ல படுப்பேன், நீ எங்க படுப்பேன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு வந்தேங்க. அந்த இடத்தை விட்டு வந்த நான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன். என் சொந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரன் என்ன யாருன்னு தெரியாதுன்றாங்க. என் சொந்த சகோதரி என்ன நடு ரோட்ல வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து விட்டுட்டு பாக்கெட்ல 500 ரூபாய் பணத்தை வச்சுட்டு போனாங்க. என் கூட இருந்த அத்தனை பேரும் என்கிட்ட இருந்த பொருட்களையும் என்கிட்ட இருந்த பணங்களையும் சுருட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் சுருட்ட ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ அதிகாரிகளுக்கு நிறைய காரியங்கள் நான் செய்து கொடுத்தேன். அவங்க வீட்டு வாசல்ல போயிடணும்னா ஐயா இல்லைன்றாங்க. ஐயா அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாரு, மீட்டிங்ல இருக்கிறாருன்னு சொல்லி 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 என்னை தெத்த ஆரம்பிச்சாங்க. சொந்த சகோதரி வீட்டுக்கு போனா திரும்பி தெத்தி அனுப்புறாங்க. அவங்க வீட்டை பூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி காரியங்களா செய்த ஆரம்பிச்சாங்க. என்னுடைய வீட்டுக்குள்ள நான் போகும்பொழுது ஒருத்தரும் எனக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கல. பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன். நாய்க்கு வைக்கிற சாப்பாடு மண் இல்லாம கிடைக்குமான்னு சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன். அண்ணன் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமா, அக்கா ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன். தொடர்ந்து நான் பிச்சை எடுக்க எனக்குள்ள வியாதி அதிகரிக்க ஆரம்பிச்சது. எனக்கு மருத்துவர்கள் சொன்னாங்க, உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுப்பா, சக்கரை வியாதி, உப்பு வியாதி, இந்த மாதிரி அநேக வியாதி எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. என் மேல துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சது. டீ கடை வாசல்ல போய் நின்னா அடிப்பாங்க. டீ கடையில தண்ணி எடுத்து குடிக்க போனா தெத்துவாங்க. ஏன்னா நான் போனா மத்தவங்க எல்லாம் போயிடுவாங்க, தெத்துவாங்க. இப்படி சுத்த ஆரம்பிச்சேன். என் சொந்த இடத்துல நான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேங்க. எங்க வீட்டுக்கும் ஒரு இடத்துல நான் பிரெட் துண்டு போடுவாங்க. அந்த பிரெட் துண்டு 3 பிரெட் துண்டுக்காக 2 கிலோமீட்டர் எங்க வீட்டுக்கும் அந்த பிச்சை எடுக்கிற இடத்துக்கும். எத்தனையோ பேர் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்க, எத்தனையோ பேருக்கு நான் உதவி பண்ணிருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு எல்லா விதத்திலையும் உதவி பண்ணிருக்கிறேன். யாரும் எனக்கு அந்த நிமிஷத்துல எனக்கு உதவி பண்ணல. பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன் அந்த 3 பிரெட் துண்டுக்காக. நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, பிச்சை எடுத்தவங்க, நான் எந்த இடத்துல பிச்சை எடுத்தனோ அந்த இடத்துல இருக்கவங்க சொல்றாங்க, நான் 6 மாசமா இந்த இடத்துலதான் நான் பிச்சை எடுத்துட்டு, இந்த இடத்துல தான் படுத்துட்டு இருந்தேன், பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருந்தேன். கவர்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்ட நாட்கள் உண்டு. அழுகி போன பழங்களை பொறுக்கி சாப்பிட்ட நாட்கள். இப்படியே சுத்தி கொண்டிருந்த நான் கடைசியில சென்னை பாரிஸ்ல நான் போக ஆரம்பிச்சேன். சென்னை பாரிஸ்ல அழுகி போன பழங்களை நடு ரோட்ல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கீழே தூக்கி சாலையில தான் போடுவாங்க, சாலை ஓரத்துல தான் போடுவாங்க. அந்த பழங்கள்லாம் அங்க ஸ்டாண்டர்டா எனக்கு கிடைக்கும். அங்கேயே நான் தங்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு நேரம் நினைவு இருக்கும், ஒரு நேரம் நினைவு இருக்காது. என் நினைவு வரும்பொழுது நான் கேட்டேன், ஐயோ நான் எத்தனையோ காரியங்கள் நான் செய்தனே, கட்டின 3 கோவில்கள் இருக்குது, 15 விதமான படையில போட்டனே, 15 விதமான நெய்வேதியம் எடுத்தனே, 15 விதமான தூபாரதனை எடுத்தனே, ஏதாவது ஒரு தெய்வம் எனக்கு பதில் கொடுக்க கூடாதா? என் குடும்பத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்கிறேனே, ஒருவேளை சாப்பாட்டுக்காக பிச்சை எடுக்கிறேனே அப்படின்னு சொல்லி நான் நோக்கி கூப்பிடும்போது ஒரு சத்தம் எனக்கு மாத்திரம் கேட்க ஆரம்பிச்சோம். அந்த சத்தம் எந்த நேரத்துல கேட்டு தெரியுங்களா? மத்தியானம் 12 மணி இருக்கும். அந்த நேரத்துல கேக்குது. பாரிஸ்ல ஆயிரக்கணக்கான வண்டி போகுது, லட்சக்கணக்கான ஜனங்க அங்க வந்து வியாபாரம் பண்றாங்க. அப்படியாப்பட்ட இடத்துல எனக்கு மாத்திரம் அந்த சத்தம் தெளிவா கேக்குது. கேட்ட உடனே நான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். என்ன நோக்கி ஒரு ஒளியை நான் பார்த்தேன். என்னை நோக்கி வருகிற ஒரு ஒளியை பார்த்தேன். அந்த ஒளியை உத்து பார்த்தேன். ஐயோ நான் கூப்பிட்ட தெய்வம் எனக்கு பதில் கொடுத்துச்சேன்னு சொல்லி ஆவலா அதை உத்து பார்க்கிறேன். அந்த ஒளியிலிருந்து ஒரு முகம் தெரிஞ்சதுங்க.
அந்த முகத்துல முழுக்க முழுக்க ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். 2 கரங்கள்ல பார்த்தா ஹோல்ஸ் இருக்கு, கால்கள்ல ஹோல்ஸ் இருக்கு. யாரு இன்னும் கவனிக்கும் பொழுது எந்த தெய்வம் வேண்டாம் என்று சொன்னனோ, எந்த தெய்வம் அந்நிய தெய்வம் என்று சொன்னனோ, எந்த தெய்வம் வெளிநாட்டு தெய்வம் என்று சொன்னனோ, எந்த இயேசுவை பிடிக்காதுன்னு சொல்லி பைபிளை கிழிச்சு போட்டணும், எந்த இயேசுவை பிடிக்காதுன்னு சொல்லி எங்க அம்மாவை அடிச்சு வெளியே தத்தினனும், எந்த இயேசுவை பிடிக்காதுன்னு சொல்லி என் மனைவியை சித்திரவதைப்படுத்தணும், அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக பிரதியுத்தரமாய் தோன்றி பேசினார். நான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி என்னோட பேசினார். பேசினது மாத்திரம் இல்லைங்க, என் பாவங்கள் முழுவதுமாய் என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தார். நான் செய்த அநியாய அக்கிரமங்கள் முழுவதுமாய் என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தார். கொண்டு வந்து அன்றாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து, அந்த இடத்துல இருந்து என் பைத்தியத்திலிருந்து விடுதலை கொடுத்து அன்று சொன்ன ஒரு வார்த்தை, போ இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி என்னை எச்சரித்த ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். என்னோட பேசின ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். நான் சொன்ன அத்தனை காரியங்களும் 3% தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய காரியங்களை நான் சொல்லல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சாப்பாட்டுக்காக பிச்சை எடுத்து கொண்டிருந்த என்னை இயேசு தேடி வருவாரானால், ஒருவேளை சாப்பாட்டுக்காக கையேந்தி கொண்டிருந்த என்னை இயேசு தேடி வருவாரானால், இன்றைக்கு உங்களையும் இயேசு தேடி வருகிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் உண்டு. என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையே, என்னை ஆதரிக்கிறதுக்கு ஒரு யாரும் இல்லையே, என்னை கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு சொல்லுகிறேன், 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லு, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் யாவையும் அவர் மேல் வாய்ச்சு விடும். யாரும் என்னை தேடி வரலையே, என்னை ஆதரிக்கலையே, எனக்கு உதவி செய்யலன்னு சொல்லி எத்தனையோ பேர் நினைக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம் தாங்க. எந்த தெய்வம் வா உன் பாரத்தை என்னிடத்துல கொடு, நான் சுமக்கிறேன், உன் வாழ்க்கையை லகுவாய் மாற்றுகிறேன்னு சொல்லி எந்த தெய்வமும் சொல்லல. ஆனால் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் தெரியுங்களா? அவர் இன்றி ஒருவருக்கும் வழி கிடையாது. அவரை நான் ஏற்றுக்கொள்ளாமல் நான் மரித்திருப்பேன், ஆனா நிச்சயமா நான் நரகத்துக்கு தான் போயிருக்கேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகரா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால எனக்குள்ள இருக்கிறதான வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள், நிந்தைகள், பாடுகள், கண்ணீர்கள் எல்லாம் மாறினது. என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீ இயேசுவை விசுவாசிப்பேயானால், நீ இன்றைக்கு இயேசுவை முழுமையா நம்புவீர்களானா நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று தேவன் சொல்லுகிறார். உன் நம்பிக்கை யார் மேல இருக்குது? உனக்காக ரத்தம் சிந்தின தெய்வம் உண்டு. உலகத்தின் பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தின ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம் தாங்க. அவர் இன்று உலகத்துல யாரோ ரத்தம் சிந்தல, யாரோ ஒரு மனுஷனை நேசிக்கல, யாரோ மனுஷனுக்காக ரத்தத்தை சிந்தல, இயேசு ஒருவர் தான். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் பாவம் உண்டு. அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்களையும் நேசிக்கிறார். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே நான் வசதியாவா இல்லைங்க, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு வந்தில்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதே பிளாட்ஃபார்ம்ல 6 மாசம் நான் படுத்துட்டு இருந்தேன். 6 மாசம் அந்த பிளாட்ஃபார்ம்லயே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அதே இடத்துல நான் பகுதி நேரம் இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த நன்மைகளை குறித்து அறிவிச்சிட்டு இருந்தேன். அதே இடத்துல 4.5 வருஷம் இயேசு கிறிஸ்து எனக்கு செய்த நன்மைகளை குறித்து அநேக இடங்கள்ல அறிவித்துக் கொண்டிருந்தேன். பகுதி நேரமா அறிவிச்சிட்டு இருந்தேன். வேலையும் செய்வேன், பகுதி நேரம் போய் இயேசு எனக்கு இப்படி செய்திருக்கிறாருன்னு சொல்லி அநேகருக்கு அறிவிச்சிட்டு இருந்தேன். நாளளவுல இயேசு கிறிஸ்து நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய முழு நேர வேலையை நீ செய்யணும், என் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, முழு நேர ஊழியத்துக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வந்ததுனால தேவன் என்னை ஒரு திருச்சபைக்கு ஊழியக்காரனாக, போதகராக, ஆவிக்குரிய தகப்பனாக தேவன் வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையை மாற்றின இயேசு உங்கள் வாழ்க்கையும் மாற்றுவார். என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறார். அநேக நாடுகளுக்கு, அநேக பட்டணங்களுக்கு தேவன் என்னை ஒரு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த என்னையும் தேடி வந்து
இன்னைக்கு உயர்த்திருப்பார். ஆனா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் தேவன் நேசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னைன்றி ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று வேதவசனம் சொல்வது. இயேசு தாங்க வழி, இயேசு தாங்க சத்தியம், இயேசு தாங்க ஜீவன். அவரை நீங்க பின்பற்றுவீர்களானா, அவரை விசுவாசிப்பீர்களானா, உங்கள் கடற் பிரச்சனைகள், வியாதிகள், வறுமைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் இயேசுவால மாற்றக்கூடும். நீங்க எப்படியாப்பட்ட வியாதியில இருக்கலாம், எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், பிசினஸ்ல தோல்வி அடைந்திருக்கலாம், இயேசுவால கூடும், இயேசுவால மாற்றக்கூடும், இயேசுவால விடுதலை கொடுக்க முடியும். உங்களுக்கு விரோதமா செய்வன செய்யறாங்களா, செய்யட்டும். உங்களுக்கு விரோதமா பலவிதமான காரியங்கள் செய்யறாங்களா, காலடி மண் எடுத்து செய்வன செய்யறாங்களா, தலைமுடி எடுத்து செய்வன செய்யறாங்களா, புகைப்படத்தை எடுத்து செய்வன செய்யறாங்களா, உங்க பெயர்களை எழுதி கொடுத்து செய்வன செய்யறாங்க, உங்க குடும்பத்துக்கு விரோதமா பலவிதமான காரியங்களை உருவாக்குறாங்களா, செய்யட்டுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று இயேசு சொல்லுகிறாரு. உங்களுக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் தேவனே வந்து பதில் கொடுப்பாருங்க, தேவனே அவங்களை ரட்சிப்பாரு. தேவன் அழிக்கிறதுக்காக வரலங்க, ஒரு மனுஷனை மீட்கிறதுக்காக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன மீட்டிருக்கிறார், என்ன ரட்சித்திருக்கிறார், என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழும்படி உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். ஜப வீட்டை கொடுத்து தேவன் இந்த பகுதியில அநேக பிரயசல்களை உருவாக்கும்படி, அநேக ஜபத்துக்குள்ள நடத்தும்படி, தேசத்துக்காக, தேசத்தின் மக்களுக்காக. அன்னைக்கு ஒரு மனுஷனையும் நான் மதிக்க மாட்டேன், மனுஷனை மனுஷனாக மதிக்க மாட்டேன். இன்றைக்கு எங்கே இருக்கிற மனுஷர்களுக்காக பரிதவிக்கும்படி தேவன் எங்களுக்கு அந்த ஆத்தும தாகத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் யோசிச்சு பாருங்களேன். நான் முடிக்கிறேன். நீங்க என்னைக்காவது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க நல்லா இருக்கணும், உங்க உறவினர்கள் நல்லா இருக்கணும், உங்க பக்கத்துல பிசினஸ் பண்றவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி போய் ஒரு அர்ச்சனை பண்ணிருப்பீங்களா, பாத யாத்திரையா போயிருப்பீங்களா? நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும், என் பிள்ளைகள் வாழ்ந்தா போதும், இப்படிதாங்க வாழுறோம். ஆனா கிறிஸ்தவங்க அப்படி கிடையாது. ஆண்டவரே, என் பட்டணம், என் ஜனங்கள், என் மக்கள், அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உபவாசம் இருந்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறாங்க. அந்த கல்லான இருதயங்களை கர்த்தர் மாற்றி சதையான இருதயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷனை மனுஷனா மதிக்கும்படி தேவன் என்னை மாற்றி இருக்கிறார். எந்த இடத்துல பிச்சை எடுத்தனோ அதே இடத்துல தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். எந்த சொந்த பந்தங்கள்லாம் என்ன வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த சொந்த பந்தங்கள் இன்னைக்கு வான்னு கூப்பிடுறாங்க. என்னால போறதுக்கு நேரம் கிடையாது. அந்த திருட பிள்ளைகளை, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இயேசுவை வைராக்கியமா பிடிங்க. வாழ்ந்தாலும் இயேசுக்காக, மரித்தாலும் இயேசுக்காக. என் வாழ்க்கையை மாற்றின இயேசு உங்கள் வாழ்க்கையும் அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். என் வாழ்க்கையை உயர்த்தின இயேசு, என்னை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்த இயேசு உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நான் வாழ்ந்த இடம் மயிலாப்பூர் வெங்கடேஸ்வரா அகரகார ஸ்ட்ரீட். 3 கோவில்கள் இன்னமும் இருக்குது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ஆப்போசிட்ல சாய்பாபா கோவிலுக்கு போற வழியில அங்காள பரமேஸ்வரர் ஆறுமுகம் அம்மா கோவில் எதுன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க. இந்த 3 கோவில்கள் இருக்குது. நான் அந்த புகைப்படங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க, அந்த புகைப்படத்தெல்லாம் நீங்க பார்க்கிறீங்க. இதே போல இன்னைக்கும் அந்த கோவில்கள் இருக்கு. லட்சக்கணக்கான பணங்களும், கிலோ கணக்கான நகைகளும், ஆடம்பரமான வாழ்க்கை வசதிகளையும் விட்டு வந்தேன். நான் யாரார்கிட்ட எல்லாம் வசப்படுத்தி வாங்கினோ, நகைகளை பணங்களை ஏமாற்றி வாங்கினோ, அவங்களுக்கெல்லாம் நினைவு வர ஆரம்பிச்சு என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. என் பாவ காரியங்கள்ல இருந்து ஒருத்தர் மாத்திரம் தாங்க விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சாரு. நான் அந்த இடத்த விட்டு ஓடி வந்தேன், பிச்சை எடுத்தேன். இன்னைக்கு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா உங்கள் முன்பும், எங்க சொந்த பந்தங்கள் முன்பும், எல்லாரும் முன்பும் வச்சிருக்கிறாரு. என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி என்னை அழகு பார்க்கிற தேவனுக்கே நான் கோடான கோடிய நன்றியை செலுத்துகிறேன். அவர் இன்னும் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் கையீடு எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து உங்களையும் இதே போல சாட்சியாக இருக்குவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ மூலியமா உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபத்துல தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.